குட் மார்னிங். இந்த புதிய நாளிலே இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வேதவசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். இந்த வசனத்திலே இந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன என்று சொன்னால், உங்களை திருப்தி செய்யாத பொருட்களுக்காக, காரியங்களுக்காக உங்கள் பணத்தை, பிரயாசத்தை ஏன் செலவழிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இதை புரியும்படியாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு சின்ன வயசுலேயே அவங்க ஃபேமிலியில ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுனால அவனுக்கு சின்ன வயசுலேயே ஒரு ஆசை என்னன்னா, நான் கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு வரணும், சீக்கிரமா நல்லா பணக்காரன் ஆகணும், நிறைய பணத்தை சம்பாதிக்கணும், நிறைய புகழை சம்பாதிக்கணும், நிறைய பேரை சம்பாதிக்கணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும், நிறைய பேர் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டான். அதுக்காக நிறைய பிரயாசப்படுறது இல்லாம அப்படிப்பட்ட நிறைய புத்தகங்களை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். என்ன புத்தகம்? சீக்கிரத்தில் பணக்காரன் ஆவது எப்படி, சீக்கிரத்துல உயர்ந்த இடத்துக்கு வருவது எப்படி என்று சொல்லி நிறைய இப்படிப்பட்ட செல்வங்களை சம்பாதிப்பதற்கு, நல்ல பிசினஸ் மேனா வர்றதுக்கு, நிறைய உழைப்பதற்கு, இப்படி சொல்லி நிறைய காரியங்களை அவன் படிப்பதற்கு முயற்சி செஞ்சான், படிச்சான். அவன் படிச்சது போலவே, அவன் நினைச்சது போலவே சீக்கிரமா அவன் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டான். சீக்கிரமாக ஒரு மிகப்பெரிய கம்பெனியுடைய சிஇஓ மாறிட்டான். இப்ப அவன் கையில ஏராளமான பணம் இருக்குது, அவனுக்கு நிறைய அதிகாரம் இருக்குது. அடுத்து அவனுக்கு கீழே ஏராளமான நபர்கள் வேலை செய்வதற்கு இருக்கிறாங்க. இப்ப அவன் நினைச்ச எல்லாமே வந்துருச்சு. ஆனா வரும்போது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தவன் நாள் ஆக ஆக ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டான், ரொம்ப டல்லா ஆயிட்டான். ஒரு கட்டத்துல அவனால எதையுமே செய்ய முடியல. ஒரு பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டான். ஏன் அப்படின்னா, கடினமான சூழ்நிலையில் வரும்போது அதுல எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி நிம்மதியா வாழ்றது, எப்படி சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கையை அமைப்பது என்பதை அவன் சின்ன வயசு முதல் கற்றுக்கொள்ளாமல் போய்விட்டான். அவன் படிச்சதெல்லாம் பணக்காரன் ஆகணும், வசதி வரணும், வாய்ப்பு வரணும், பெரிய ஆள் ஆகணும், இப்போ இதை பத்தியே படிச்சான், அதை கற்றுக்கொண்டான், அது கவனம் செலுத்தினான். ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, எப்படி புயல் போன்ற சிச்சுவேஷன் வந்தாலும் அதை எப்படி அமைதியா இருப்பது என்றதான அந்த பேசிக்கான சில விஷயத்த அவன் கற்றுக்கொள்ளாம போனதுனால இன்னைக்கு அவன் கையில் நிறைய பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, செல்வம் இருக்குது, உயர்வு இருக்குது. ஆனா அவன் எதிர்பார்க்க நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில உயரணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இருக்கிற இடத்துல சந்தோஷமா, சமாதானமா, மன நிம்மதியா வாழணும், அதுக்குரிய காரியங்களை தேடணும், அதுக்கு பிரயாசப்படுறதை நினைக்கவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல சமாதானத்தை தருகிறவராக, சந்தோஷத்தை தருகிறவராக, எல்லா காரியத்திலையும் நம்மை திருப்தி அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, திருப்தி செய்யாத பொருட்களுக்காக அதிகமான நேரத்தை நம்ம செலவு பண்றதை ஸ்டாப் பண்ணணும். அப்போ திருப்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய சமூகம், அது தேவன் நமக்கு தந்திருக்கிற சகல காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்தி அதுல நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா தேவன் தருகிற அந்த திருப்தி உணர்வு நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம திருப்தி செய்யாத பொருட்களுக்காக எவ்வளவு பணம் நமக்கு இருந்தாலும் அது பத்தாதுன்ற எண்ணம் தான் நமக்குள்ள வரும். அடுத்து சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்போம். அதில் திருப்தி செய்யாத பொருட்களுக்காக, மனிதர்களுக்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்யாம திருப்திப்படுத்தக்கூடிய காரியத்துக்காக நம்முடைய முதலீடுகளை செலுத்த வேண்டும். முக்கியமாக இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய லைஃபுக்கு தேவையான அந்த நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், இதை தரக்கூடிய காரியத்துக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம டைமை, மற்ற எல்லா காரியத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். ஒருவேளை பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். ஆனா தேவன் தருகிற சமாதானம், அவர் தருகிற நிம்மதி, மன அமைதி, அதை என்றைக்குமே நம்ம விட்டு போகாது. அதனால இதுல நம்ம வளர்றதுக்கு அதிகமா ட்ரை பண்ணும், பிரயாசம் பண்ணும். அப்படி வளர்ந்துட்டோம்னா பணம் இருந்தாலும் இல்லாட்டினாலும், வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லாட்டினாலும், பதவி உயர்வு இருந்தாலும் இல்லாட்டினாலும், நம்ம எல்லா சூழ்நிலையும் மன ரம்மியமா இருக்க நம்மளால முடியும். அதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமா இருப்பதற்கு நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். எனவே நாமும் கூட மன ரம்மியமா இருப்பதற்கு கற்றுக்கொள்வோம், இருக்கிறதுலே திருப்தியா இருப்போம், தேவன் கொடுத்த அனைத்துக்காகவும் நன்றி செலுத்துவோம். அதே நேரத்துல இல்லாத, திருப்தி செய்யாத பொருட்களை நினைத்து அது இல்லையே என்று சொல்லி வேதனைப்படாமல், அதுக்காக மன கடினத்துக்குள்ளாக, மன அழுத்தத்துக்குள்ள செல்லாமல், தேவன் கொடுத்த யாவற்றுக்காகவும் நன்றி செலுத்தி சந்தோஷமாய், சமாதானமாய், மன அமைதியோடு வாழ்வதற்கு தேவனுடைய உதவியை நாடுவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தம்முடைய சமாதானத்தினாலே
உங்களை நிரப்புவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ஒருவேளை அவர்கள் மன அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த காலையில் வேளையிலே உடைய பிள்ளைகளை அவருடைய சமாதானத்தினால, சந்தோஷத்தினால, மன அமைதியினால நீங்க நிரப்புங்க, திருப்திப்படுத்துங்க. நன்மையானவர்களை கண்டடைய உதவி செய்யுங்க. திருப்தி செய்ய முடியாத பொருட்களுக்காய் ஓடுவதை விட்டுவிட்டு உம்முடைய சமூகத்தை காத்திருந்து உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.